الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வா செய்து நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். ஹஜ்ஜுடைய காலம், மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கா முக்கர்ரமாவை ஒரு சில சகோதரர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். இனிமொரு சில சகோதரர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹாஜிகள் அல்லாஹுடைய வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டியும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் பயணம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. அதே போன்று இதுவரைக்கும் அந்த பாக்கியம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரக்கூடிய காலங்களில் அந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரெல்லாம் கடந்த காலங்களில் ஹஜ்ஜை செய்து முடித்து விட்டார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜிகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொன்ன ஒரு கட்டளை தான் படியுங்கள். பொதுவாக நாங்கள் இதை எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தலையங்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வந்த வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இந்த ஆயத்து தான் முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக உலகத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுத்த பாடம் இந்த பாடம்தான். உங்களை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் வாசியுங்கள் அல்லது படியுங்கள் அல்லது ஓதுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறான், நீங்கள் படியுங்கள். எப்படி படிக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். உன்னை படைத்த ரப்புடைய திருநாமத்தை சொல்லி, அதாவது உன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை சொல்லித் தந்திருக்கிறான். இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை, இதற்கு அப்பால்பட்டது பொய் அல்லது இட்டுக்கட்டு, அவைகளை விட்டுவிட்டு நீங்கள் நான் சொன்னதை நீங்கள் படியுங்கள், வாசியுங்கள், உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனினூடாக எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆன் உலகத்தில் இருக்கக்கூடிய எதையுமே விட்டு வைக்கவில்லை. அனைத்தையும், உலகத்தினுடைய அனைத்தையுமே மிக தெளிவாக குர்ஆன் பேசி இருக்கிறது. ஒதுவை பற்றியும் குளிப்பை பற்றியும் குர்ஆன் பேசியது 2 ஆயத்தில் அல்லது 3 ஆயத்துக்கள் தான்.
தண்ணியை பற்றி குர்ஆன் 46 ஆயத்துக்களில் தண்ணி எப்படி தண்ணி உருவாகுது, இந்த வாட்டர் சர்க்கிள் எப்படி நடக்குது, சுப்ஹானல்லாஹ். மலையை பற்றி, மேகங்களை பற்றி, கடல் தண்ணியை பற்றி, கடல்ல இருக்கக்கூடிய 2 கடல்கள் சேரக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கும், இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடல்ல போகக்கூடிய கப்பலை பற்றி, ஷிப் எப்படி கடல்ல போகுது, வஆயத்துல் லஹும் அன்னா ஹமல்னா ஸுர்ரிய்யத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷ்ஹூன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய குத்ரத்துகள், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. மலைகளை பற்றி பேசி இருக்கிறது, பெரிய பெரிய மவுண்டன்ஸை பற்றி, ஆறுகளை பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது. இது இப்படியாக சொல்ல போனால் மனிதன் உலகத்தில் எவைகளையெல்லாம் பெருமையாக கண்டுபிடித்து விட்டோம், பெருமையாக நாங்கள் சாதித்து விட்டோம், நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தை பற்றியும் குர்ஆன் மிக தெளிவாக அழகாக பேசி இருக்கிறது. பேசிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் இவைகளை பற்றி படியுங்கள், இவைகளை ஆய்வு செய்யுங்கள், இவைகளை ஆராய்ச்சி செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமையதீக்கும் பிமாஇன் மஈன். நாங்கள் தண்ணி குடிக்கிறோம், பூமியை தோண்டினா தண்ணி வருகிறது, வாட்டர் டேபிள், தண்ணி பூமிக்கு கீழ் இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தண்ணி நீங்க தோண்டினா வருகிறது, இது வராவிட்டா என்ன நடக்கும், இதை யாருக்கு மீண்டும் கொண்டு வர முடியும், இப்படிப்பட்ட தண்ணி எங்கிருந்து வருகிறது, இதை பற்றி நீங்க ஆய்வு செய்ய இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். மழை கொட்டிக் கொண்டிருக்கிறது, எப்படி மழை கொட்டுது, அதை நீங்க இறக்குறீங்களா நாங்க இறக்குறோமா? மழையை பெய்ய வைப்பது நீங்களா அல்லது நாங்களா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொன்றாக குர்ஆன் பேசுகிறது, எங்கட புத்தியை கொஞ்சம் தூண்டி விடுகிறது. 2 வயர்கள் சேரக்கூடிய இடத்தில் ஒரு வெளிச்சம் உருவாகிறது. அல்லாஹ் இதை பற்றியும் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அஃபரஐத்துமுன் நார அல்லதி தூரூன் அஅன்தும் அன்ஷஅதும் ஷஜரத்தஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன். சுப்ஹானல்லாஹ். இந்த வாய்ஸ் நான் பேசுவது எங்கேயோ வெளியாகுது, எப்படி வெளியாகுது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விஞ்ஞானங்களை எல்லாம் குர்ஆனில் மிக தெளிவாக அழகாக கதைத்திருக்கிறான், பேசியிருக்கிறான். யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் குர்ஆன் என்பது வெறுமனே சட்டதிட்டங்களையும் வெறுமனே வாழ்க்கைக்கு தேவையான ஃபிக்ஹுடைய மசாலாக்களை மட்டும் பேசக்கூடிய ஒரு புத்தகம், ஒரு வேத நூல் என்று பேச வேண்டாம், படிக்க வேண்டாம். அது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை விஞ்ஞானத்தையும் அத்துணை வகையான சயின்ஸ் எல்லாவற்றையும் குர்ஆன் உள்வாங்கி இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடந்த கால வரலாறுகளை சொல்லுகிறான், கடந்த கால வரலாறுகளை சொல்லுகிறான், எங்களுக்கு புத்தி சொல்லுகிறான், எங்களுக்கு தேவையான இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தை பற்றியும், மிருகங்களை பற்றி பேசியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். மக்களுடைய டிரான்ஸ்போர்ட்டை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. இப்படியாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்தையும் பேசியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகளை படியுங்கள், இவைகளை ஆய்வு செய்யுங்கள், இவைகளை ஆராய்ச்சி செய்யுங்கள். நீங்கள் படித்தால் உங்களுக்கு பாடம் கிடைக்கும், நீங்கள் படித்தால் உங்களுக்கு பெரிய புத்தி பிறக்கும். இவைகளை கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான உதாரணங்களை உங்களுக்கு ஆக்கிக் கொள்ள முடியும். சிலந்தி வலையை பற்றி பேசியிருக்கிறான். அதே போன்று தேனியினுடைய வீட்டை பற்றி பேசியிருக்கிறான், தேன் பானியை பற்றி பேசியிருக்கிறான் குர்ஆனினூடாக. இப்படியாக குர்ஆன் அனைத்தையும் உள்வாங்கி இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாலேஜ் என்றால் என்ன, ஏன் படிக்க வேண்டும்? பரீட்சை முடிந்து விட்டது, ஓ லெவல் எக்ஸாம் செய்துவிட்டு எங்களுடைய மாணவர்கள் குழந்தைகள் வீடுகள் இருக்கிறார்கள், ஏ லெவலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில சகோதரர்கள் ஏ லெவல் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன் யூனிவர்சிட்டிகள் இருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதரசாக்கல்ல சுப்ஹானல்லாஹ் மாணவர்கள் உலமாக்களாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையில, ஒரு தேட்டத்தில இன்றைக்கு எல்லாரும் படிப்பதற்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப யோசிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், எதற்காக வேண்டி படிக்க வேண்டும்? எங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது, குறை இருக்கிறது, குறையாக சொல்லுவார்கள். எங்களுடைய சமூகம் ஒரு வியாபார வர்த்தக சமூகம். அந்த காலத்தில் நாங்கள் படிக்க இல்லை, அந்த காலத்தில் வியாபாரம் செய்தோம், வர்த்தகம் செய்தோம், கொடுக்கல் வாங்கல் செய்தோம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக முஸ்லீம்களாகிய நாங்கள் இருந்தோம். அது எங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. நாங்கள் கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ்
ஒரு முயற்சி செய்யப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியினூடாக இன்று மக்களுக்கு மத்தியில் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வந்து அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி எழும்புது, ஏன் படிக்க வேண்டும்? எதற்காக வேண்டி படிக்க வேண்டும்? மார்க்கம் இஸ்லாம் மிக தெளிவாக எல்லாவற்றையும் கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஏன் படிக்க வேண்டும்? நான் முதலாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வாழ்க்கையில பரீட்சைக்காக வேண்டி படிக்கிறேன் என்ற கன்செப்டை விட்டுவிட்டு வாழ்க்கைக்காக வேண்டி படிக்கிறேன் என்ற ஒரு கன்செப்டுக்கு வாங்க. முதலாவது, இன்றைக்கு யாருடைய கையிலேயாவது ஒரு நோட்ஸ் புக் இருந்தால், ஒரு புத்தகம் கையில் இருந்தால் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? எதுவும் பரீட்சைகள் இருக்கிறதா? எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களா? எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கேட்பாங்க. படித்தால் ஒருவர் பாடமாக்கினால், ஒருவர் படித்தால் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பரீட்சைக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். இந்த கன்செப்டை மறந்து விடுங்கள். வாழ்க்கையில படிக்க வேண்டும், வாழ்க்கைக்காக வேண்டி. நான் வாழ வேண்டும். நல்ல ஒரு கணவனாக எப்படி வாழ முடியும்? நல்ல ஒரு மனைவியாக எப்படி வாழ முடியும்? பாசிட்டிவ் பேரண்டிங், நான் நல்ல ஒரு வாப்பவாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் என்ன செய்ய வேண்டும் அது தெரியாது. ஒத்தட்ட கேட்டா எல்லா பள்ளிகளையும் பார்க்கலாம், தொழுது முடித்து விட்டு போனா வெளியிலிருந்து பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்டால் இலங்கையினுடைய பாராளுமன்றமும் தோத்து போகும். அந்த அளவுக்கு பேசுவார்கள், அந்த அளவுக்கு கதைப்பார்கள். எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அது தெரியாது. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. முதலாவது வாழ்க்கையில படிக்க வேண்டும். நான் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? நான் ஒரு வாப்பா. பாசிட்டிவ் பேரண்டிங். என் பேரண்டிங் எப்படி அமையணும்? என் குழந்தைகளை நான் எப்படி வழி நடாத்த வேண்டும்? என் மனைவிக்கு நான் ஒரு கணவன். என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என் ரைட்ஸ் அல்ல, என் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க ரைட்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டியை படிங்கோ. நான் இந்த மஹல்லாவில் ஒரு அங்கத்தவனாக இருக்கிறேன். இந்த பள்ளியில் ஒரு அங்கத்தை, இந்த பள்ளிக்கு தொலைவாரன். இதே இந்த ஊரு, இதே இந்த மஹல்லா, எந்த அதிகமான தொழுகை இங்கத்தான் தொழுதுபடுகிறது. மாஷா அல்லாஹ். இந்த ஊருக்கு நான் என்ன செய்யணும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில மிக அன்பாக சொல்லுகிறேன், பரீட்சைகளுக்கு படிக்கிறோம் என்ற கன்செப்டை விட்டுவிட்டு வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள். குழந்தைகள் பெருக்க பெருக்க வளர வளர பெற்றோர்களுடைய அறிவும் வளர வேண்டும். ஏனென்றால் 3 வயது குழந்தையை ஹேண்டில் பண்ணுவது போன்று 13 வயசு குழந்தையை ஹேண்டில் பண்ண முடியாது. சொந்த மகனுடன் டீல் பண்ணுவது போன்று வீட்டுக்கு வந்த மருமகனுடன் டீல் பண்ண முடியாது. சொந்த மகளை பார்ப்பது போன்று மருமகளை பார்க்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில வாழ்க்கைக்காக வேண்டி படிக்கிறேன், வாழ்க்கைக்காக வேண்டி கல்வி கற்றுக் கொள்கிறேன், வாழ்க்கைக்காக வேண்டி நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற கன்செப்டை கொண்டு வாங்க. அதுக்குரிய பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும். எங்களோட பள்ளிகளில் இருக்கிறது ஓதுவதற்குரிய குர்ஆன் மட்டும்தான். ஆனால் அதையும் ஓதக்கூடிய மக்கள் மிக குறைவு, மிக குறைவு. ஒரு காலம் இருந்தது, பள்ளி வாயில்களில் இருக்கக்கூடிய குர்ஆன் வரக்கூடிய மக்களுக்கு போதாது, இன்னும் குர்ஆன் வாங்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. இப்பிருக்கக்கூடிய குர்ஆனை எங்கேயாவது கொடுத்து விடுவோமே என்றால் ஓதுவதற்கு யாரும் இல்லை என்ற அளவுக்கு எங்களுடைய வாசிப்பு பழக்கம், ஓதுற பழக்கம் அப்படியே மங்கி மறைந்து போய்விட்டது. சுப்ஹானல்லாஹ். முதலாவது ஒரு கருத்து, வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜுக்கு போறீங்களா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால ஹஜ்ஜை பத்தி படிங்க. ஹஜ்ஜை பத்தி படிக்கிறேன்னு சொன்னா இன்னும் ஒரு கன்செப்ட் எங்கள்கிட்ட இருக்குது. படிக்கிறோம் என்றிருந்தால் ஃபிக்ஹ படிக்க வேண்டும். உதுவுடைய ஃபர்து என்ன, ஷர்த் என்ன, தொழுகையினுடைய ஃபர்து என்ன, ஷர்த் என்ன, ஹஜ்ஜுடைய கடமைகள் என்ன, ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் என்ன, ஹஜ்ஜை முடிக்கக்கூடிய கர்மங்கள் என்ன. நாங்க படிக்கிறேன்னு சொன்னாலே இஸ்லாத்தை படிக்கிறோம் என்றால் ஃபிக்ஹை தான் படிக்கிறோம். ஆனால் ஃபிக்ஹ் அல்ல இஸ்லாம். ஃபிக்ஹ் என்பது இஸ்லாம் அல்ல. ஃபிக்ஹ் என்ற கலை
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருடங்களுக்கு பிறகு உருவான ஒரு கலை. ஃபிக்ஹ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை எப்படி செய்தார்கள், இந்த அமலுடைய நோக்கம் என்ன, இந்த அமல் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும், ஹஜ்ஜுக்கு போறோம்டா ஏன் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்து ஹஜ்ஜுக்கு மக்கள் போறாங்க என்றால் கொஞ்சம் ஒரு கணக்கு செஞ்சு பாருங்க பார்ப்போம். எவரேஜ் ஒரு 25 லட்சம் ரூபான்னு சொல்லி 3500 பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தொகை பணம் செலவழிக்கப்படுகிறது. இது ஏன் செலவழிக்கப்படுகிறது, இதனால் அடைய வேண்டிய அடைவுகள் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜை பத்தி தனிய படியுங்கள். திருமணம் முடிக்க போறேனா, நிக்காக செய்ய போறோமா, நிக்காகுக்கு முன்பு நிக்காக படியுங்க வாழ்க்கையில. எனவே முதலாவது வரவேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கைக்காக வேண்டி படிப்போம், வாழ்க்கைக்காக வேண்டி கற்றுக்கொள்வோம், வாழ்க்கைக்காக வேண்டி அறிவை தேடுவோம், வாழ்க்கைக்காக வேண்டி கேட்டு கேட்டு படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்துள்ள வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு மக்கள் படிக்கிறது எதுக்கு தெரியுமா? இன்ஃபர்மேஷன். எனக்கு தெரியும், மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஜும்மா, நல்ல ஒரு தேவையான பாயிண்ட், தேவையான டிஸ்கஸ் பண்றதுக்கு தேவையான பாயிண்ட் ஃபார்மட்ல ஜும்மா ஓதப்பட்டுச்சு. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில நாங்க படிக்கிறது, நாங்க பயான் கேட்கிறது, நாங்க ஏதாவது ஒன்றை கேட்டு ரசிப்பதாக இருந்தால் அது எங்களுக்கு என்ன வேணும் என்றால் இன்ஃபர்மேஷன் வேணும். கல்வியினுடைய நோக்கம் இன்ஃபர்மேஷன் அல்ல. பிளீஸ், எனக்கு தெரியும் என்பதற்கு யாரும் படிக்க வேண்டாம். எனக்கு தெரியும் என்பதற்கு யாரும் படிக்க வேண்டாம். இவருக்கு தெரியாது, இவருக்கு தெரியும், என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லை. ஒருவர் பொய் சொல்லுகிறார், அவருக்கு தெரியாது பொய் பேசுவது கூடாது என்று சொல்லி, இன்னொருவர் பொய் பேசுகிறார் ஆனால் அவருக்கு தெரியும் பொய் பேசுவது கூடாது என்று சொல்லி, கூடும் என்று கூடாது என்று சொல்லி, இவர் கூடும் என்று கூடாது என்று தெரிந்து பேசுகிறார், அவருக்கு பொய் பேசுவது கூடாது என்று தெரியாம பேசுகிறார். ரெண்டு பேரும் பேசுறது பொய். ஆனா இவருக்கு சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில ஒரு விடயத்தை படித்துக் கொள்ளுங்கள். நாலேஜ் என்பது, கல்வி என்பது, எஜுகேஷன் என்பது இன்ஃபர்மேஷன் அல்ல, அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு வருடத்தில் 152 ஜும்மா கேட்கிறேன், 52 ஜும்மா. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். எனக்கு ஒரு 10 வருடமாக நான் பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வாரேன் என்றால் 520 ஜும்மா கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்து வாழ்க்கையை மாத்தி இருந்தா இன்னைக்கு எங்கட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு எங்கட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு 20 இயர்ஸ் நான் பள்ளிக்கு ஜும்மா தவறாம வாரேன், எல்லாரும் சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஜும்மா இன்னும் மிஸ் ஆவில்லை, நாங்க கொரோனா காலத்திலே ஜும்மா தொழுவோம் என்று சொல்லுவாங்க. நாங்க யோசிப்போம், ஜும்மாவை கேட்டேன், இந்த ஜும்மாவுடைய நோக்கம் என்ன? இந்த ஜும்மாவுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. Knowledge is not information. Knowledge is a transformation. Knowledge என்றால் அது வாழ்க்கையை மாற்றணும். அப்படி நபியினுடைய காலத்தில் வட்டி ஹராம் என்ற ஆயத்து இறங்கிச்சுது. வட்டி ஹராம். எத்தனை ஆயிரம் தடவை இந்த மிம்பர்ல இருந்து வட்டி ஹராம் என்று கேட்டிப்போம். யார் யாருக்கெல்லாம் தௌபா நசீபாகி விட்டதோ அவர்கள் பாக்கியசாலிகள். வட்டி ஹராம் என்றதை கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டும் செய்து கொண்டும் வட்டி வாங்குறோமோ, வட்டியில டீல் பண்றோம் என்றிருந்தால் அந்த ஜும்ஆ எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்ல. அனந்தர சொத்துல, இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியில நாங்க ஒரு நாளும் அநியாயம் செய்யக்கூடாது. அது அப்படியே இருக்கிறபடி பிரிச்சு கொடுக்கணும் மார்க்கத்தில். இதை படித்திருக்கிறோம். ஆனா எங்கட ஃபேமிலி, எங்கட குடும்பத்துடைய சொத்தை பிரிச்சு கொள்றதுக்கு நாங்க லாஸ்ட் 15 இயர்ஸாக கோர்ட்ல வழக்கு பேசுறோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஜும்மாவுக்கும் எங்கட ஆக்ஷன் வழக்கு பேசுற அந்த ஆக்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குது?
என்ன வித்தியாசம்? ஹுத்பாக்களையும் ஜும்மாக்களையும் எங்கட எஜுகேஷனையும் ஒரு இன்ஃபர்மேஷனாக மாற்றவானம். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இன்றைக்கு மாறிட்டேன். வட்டி ஹராம் என்ற ஆயத் இறங்கிச்சது. நபியினுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே வந்தாங்க. நபியினுக்கு பக்கமாக பின்னுக்கு இருந்தவர் முன்னுக்கு எழுப்பி வந்தாரு. அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு சஹாபாக்களை பார்த்து, வட்டி ஹராம் என்று ஆயத் இறங்கிட்டது. நான் இவ்வளவு நாளும் வட்டியில தான் டீல் பண்ணி இருக்கிறேன், எனக்கு தெரியாம இதுக்கு பிறகு நான் செய்ய மாட்டேன். நான் யாருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் தந்திருக்கிறேனோ அந்த பணத்தையும் எனக்கு அந்த முதலையும் எனக்கு திருப்பி தரவானும். நான் தௌபா செஞ்சிட்டேன். இது நாலேஜ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லாஹ் சொல்லிட்டான் உங்களுக்கு முதல் எடுத்துக்கொள்ளும், வட்டியத்தான் எடுக்க இயலாது. அவர் சொல்ல எந்த முதல் எந்த கேபிட்டல் எனக்கு வட்டியை சம்பாதிச்சு தந்துச்சதோ அந்த முதல் எனக்கு வானம். சுப்ஹானல்லாஹ். எஜுகேஷனுடைய செகண்ட் இரண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? இது இன்ஃபர்மேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி. உங்கள மிகவும் நல்லவன் யார் தெரியுமா? தந்த குடும்பத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்க வேண்டும். யாரெல்லாம் வாங்கிவிட்டீர்களோ அவர்களுக்கு சுகசோபனம் உண்டாகட்டும். யாரெல்லாம் வாங்கவில்லையோ அவர்களுக்கு இந்த ஹதீசுகள் எல்லாம் இன்ஃபர்மேஷனாகத்தான் இருக்கும். ஒரு தகவல், ஒரு அப்டேட். வாழ்க்கையில் எந்த வகையான மாற்றமும் வர இல்லை. இது ஒவ்வொன்றுக்கு அப்ளை பண்ணலாம். எங்களோட பர்சனல் லைஃப், எங்களோட ஃபேமிலி லைஃப், எங்களோட சோசியல் லைஃப், எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். இன்ஃபர்மேஷனாக எஜுகேஷனை மாற்றவானம். எஜுகேஷன் என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசல்ல சொல்றாங்க, மிம்பர்ல பள்ளிவாசல்ல சொல்றாங்க, கடை தெருக்கல்ல பஜார்ல போகக்குள்ள நீங்க எப்படி போகணும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ ஹய்யுன் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை ஓதிக்கொண்டு போகும்போது சொன்னாங்க. தெருவில் போகும் பொழுது, பஜார்ல போகும் பொழுது நாலு பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்து கொண்டே போகாம பார்வையை கீழே வச்சுக்கொண்டு இந்த கலிமா ஓதிக்கொண்டு போகும்போது சொன்னாங்க இந்த ஹதீஸ. ரெண்டு சஹாபி சபையில இருந்து அனுமதி வாங்கி கொண்டு வெளியே போனாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்க போனீங்க, எங்க வந்தீங்கன்னு சொல்லி. இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன ஹதீஸ நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி பஜாருக்கு போயிட்டு வந்தோம். இது என்னன்னா, எஜுகேஷன் என்பது இன்ஃபர்மேஷன் அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. மூணாவது, எஜுகேஷனுடைய மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்றைக்கு எஜுகேஷன் ஒரு சர்வைவலுக்காக வேண்டி மாறிவிட்டது. கமர்ஷியலைஸ்ட், வர்த்தகமயப்படுத்தப்பட்ட கல்வி. இன்றைக்கு நாட்டில் இந்த கொழும்புக்கு சுத்தி பார்த்தா அறவாசிக்கு மேற்பட்ட பில்போர்டு என்னன்னு சொன்னால் ஆஃப்டர் ஓ லெவல், ஆஃப்டர் ஏ லெவல். ஆஸ்திரேலியாவில் படிக்கலாம், யூகேல படிக்கலாம், இங்க படிக்கலாம், அங்க படிக்கலாம். எத்தனை மில்லியன்ஸ், அது பிரச்சனை இல்லை. எங்கட பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம்? படிச்சா இப்படி வாழலாம், படிச்சா இப்படி சம்பாதிக்கலாம், இந்த எஜுகேஷனை முடிச்சா இந்த பேக்கேஜுக்கு போய்த்திடலாம். எஜுகேஷனுக்கு நாங்க கொடுத்த வரைவிலக்கணம் சர்வைவல். எஜுகேஷன் சர்வைவலுக்கு அல்ல. பிளீஸ் உங்களோட பிள்ளைகளுடைய மைண்டை மாத்துங்க. எஜுகேஷன் சர்வைவலுக்கு அல்ல. ஒருத்தர் டிகிரி வாங்கி சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் டிகிரி வாங்காம மரக்கறிவித்து சம்பாதிக்கிறார். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? எஜுகேஷன் என்பது சர்வைவலுக்கு அல்ல. இதை மாத்துங்க. முதலாவது எஜுகேஷன் ஃபார் தி சர்வீஸ். சர்வீஸ். முந்தின காலங்கள்ல எங்களோட ஊர்களில் கிராமங்கள்ல ஒரு டாக்டர் இருந்தா அவர் என்ன போட்டிருப்பாருண்டா, வீட்டில் கதவுல எத்தனை மணிக்கு வேண்ட வீட்டை சட்டலாம், நான் சர்வீஸுக்கு ஆயத்தம்.
நான் சர்வீஸுக்கு ஆயத்தம். சுப்ஹானல்லாஹ். இது டாக்டர்ஸ்மார் மட்டுமல்ல, உலமாக்கள், எல்லா ப்ரொஃபஷனல்ஸும். எஜுகேஷன் சர்வைவலுக்கு அல்ல, எஜுகேஷன் சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு. இன்றைக்கு எஜுகேஷன் என்ன தெரியுமா? எங்களுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட், ஒரு டிகிரி இருந்தா எனக்கு வெளியே போய்த்திடலாம். ஒரு டிகிரி இருந்தா வெளியே போய்த்திடலாம். ஸ்பான்சர் பண்ணி அந்த குழந்தைய படிச்ச வச்ச ஆர்கனைசேஷன் அல்லது அதற்கு செலவழிச்ச ஸ்பான்சர் பண்ணினவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? இவ்வளவு படிக்கிறோம், முஸ்லிம் சமூகம் படிக்கிறாங்க. முஸ்லிம் கல்ச்சரல் அஃபேர்ஸுக்கு ஒரு டைரக்டராக வாரத்துக்கு ஒரு முஸ்லிம் எங்கள்கிட்ட இல்லை. எங்கள்கிட்ட இல்லை. ஏண்டா அந்த தொழிலுக்கு போனா சம்பாதிக்கலாம், அந்த தொழிலுக்கு போனா பெரிய பணம் எடுக்கலாது. எதை படிக்கிறோம்டா, எதை படிச்சா கூட சம்பாதிக்கலாம். பிளீஸ் பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், பிள்ளைகளுடைய தலையில போடுங்க, எஜுகேஷன் நாட் ஃபார் த சர்வைவல், திஸ் இஸ் ஃபார் த சர்வீஸ். சமூகத்துக்கு சேவை செய்யணும். அல்லாஹ் எனக்கு அறிவை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். இந்த அறிவை சமூகத்துக்கு கொடுத்து சமூகத்தை வாழ வைக்க வேண்டும், சமூகத்தை தூக்கிவிட வேண்டும். ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ. செல்வந்தர்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், ரஹமத்து செய்ய வேண்டும். ஏண்டா அவர்களுடைய சோசியல் கண்ட்ரிபியூஷன்ஸ், சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பை மனப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்கேயும் இலங்கையில் இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி வாயில்களாக இருக்கலாம், மദ്രസാக்களாக இருக்கலாம், ஓர்ஃபனேஜாக இருக்கலாம், வேற வேற இருக்கிற எத்தனை நிறுவனங்களாக இருந்தாலும் எல்லா நிறுவனங்களும் இங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய கண்ட்ரிபியூஷனால தான் வாழ்ந்து கொண்டிருக்குது. யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்குரிய ஸ்காலர்ஷிப், அதுவும் செல்வந்தர்களுடைய பணம். பெட்டாக்கு நீங்க போனா, எதுக்கு எந்த தேவைக்கு போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த தேவை பெட்டாவால பூர்த்தியாகும். அங்க இருக்கிற மக்கள் யாரும் டிகிரி ஹோல்டர்ஸ் அல்ல. அங்க இருக்கிற மக்கள் சாதாரண ஸ்கூல்ல படிச்சவங்க. ஆனா அவங்களோட கொடுக்கிற தன்மை, ஏண்டா நாங்க சம்பாதிக்கிறது சர்வைவலுக்காக வேண்டி மட்டுமல்ல, நாங்க சம்பாதிக்கிறது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் எங்களுக்கு தந்தத்தை நாங்க செலவழிக்கணும். இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் 1965களுக்கு முந்தி இந்த நாட்டுடைய வரலாறு என்ன தெரியுமா? நாங்க சென்ற காலங்களில் பலஸ்தீனுக்கு சல்லி சேர்த்தோம், பலஸ்தீனுக்கு சல்லி சேர்த்து காசாவுக்கு அனுப்பி வைத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பணம் போய் சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆசைப்படுகின்றோம், ஆதரவு வைக்கின்றோம். ஆனா 65களுக்கு முந்தி எப்படின்னு சொன்னால், பள்ளி வாயில்கள்ல பணம் சேர்ப்பாங்க. எதுக்கு சொன்னா, மக்கா முக்கர்ரமாவுடைய மதீனா முனவ்வராவுடைய ஏழைகளுக்கு அங்க போய் பங்கு வைப்பதற்காக வேண்டி அதை சேர்த்து கொடுத்த ரசீட்டிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தனவந்தர்கள், அப்படிப்பட்ட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைந்த பணக்கார சமூகம் இந்த சமூகம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு மேலான அருள் செய்வானாக. அதே மாதிரியாக இன்டெலெக்சுவல்ஸ், படித்தவர்கள், அவங்களும் முன்னுக்கு வாங்கும். என்னோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நாங்க என்ன செய்யணும்? நாட்டில் சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுதா, நாங்க மைக்ரேட் ஆகிடுறோம், நாங்க பைத்துடுறோம். எங்களுக்கு ஒரு எஜுகேஷன் டிகிரி கையில் இருக்குது, அதை போட்டா எங்களுக்கு வீசா கிடைக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு இந்த சமூகம் செலவழித்தது நீங்க மைக்ரேட் ஆகி நீங்க பைத்து ஒரு கம்ஃபர்டபிளான ஜோன்ல வாழ்றதுக்கல்ல, உங்களுக்கு இதை தந்தது சமூகத்தை வாழ வைப்பதற்காக வேண்டி. பொறுப்போட சொல்றேன், பொறுப்போட சொல்றேன். 920 முஸ்லிம் பாடசாலைகள் எங்களுக்கு இருக்குது. 100க்கும் குறைந்த பிரின்சிபல்ஸ், 100க்கும் குறைந்த பிரின்சிபல்ஸ். எங்கள்கிட்ட பிரின்சிபல்ஸ் இல்ல. எங்க எத்தனை ஊர்கள் இப்ப ப்ரூஃபோட சொல்லுவேன், ப்ரூஃபோட எத்தனை ஊர்கள்ல எங்கட பாடசாலைகள்ல அதிபர்களாக, பிரின்சிபலாக மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க.
கொஞ்சம் யோசிங்க. எஜுகேஷன் சர்வைவலுக்கு அல்ல, எஜுகேஷன் சர்வீஸ். சமூகத்துக்கு சேவை செய்யணும். நான் படித்தவன், என்ற கதவை தட்டு. நான் படித்தவன், அதுக்கு நான் தயார். சுப்ஹானல்லாஹ். இது மூணாவது ஒரு பாயிண்ட். நாலாவது ஒன்று சொல்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் யாரும் ரைட்ஸை படிக்க வானம், வேல்யூஸை படிங்க. என்ற ரைட்ஸ் என்ன? எங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க ரைட்ஸ். ஹஸ்பண்டுக்கு தெரியும் என்ற ரைட்ஸ் என்ன, என்ற வைஃப் எனக்கு என்ன செய்யணும். வைஃபுக்கு தெரியும் அவட ரைட்ஸ் என்ன. ஆனா பாவம், அவட டியூட்டி அவருக்கு தெரியாது. புள்ளைக்கு தெரியும் புள்ளையோட ரைட்ஸ், என்ற வாப்பா உம்மா எனக்கு என்ன செய்யணும். பாவம் அந்த புள்ளைக்கு தெரியா, என்ற வாப்பாக்கு உம்மக்கு நான் என்ன செய்யணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நானும் ஒரு குழந்தையாக இருந்து சொல்லுகிறேன். படித்ததில் கேட்டதில் மிகவும் நல்ல ஒரு செய்தி. ஒரு மகன் சம்பாதித்தான். முதலாவது சம்பளம் வாங்கினான். சம்பளம் வாங்கிவிட்டு அந்த சம்பளத்தை கொண்டு போய் தாய்கிட்ட கொடுத்தாள். உம்மா, இந்த பணத்தை வாப்பாட்ட கொடுத்துருமான்னு சொல்லி. தாய் சொன்னால் மகனை பார்த்து, மகனே நீயே கொண்டு போய் கொடுத்து விடு, அதுதானே மிகவும் நல்லதாக இருக்கும், பாப்பா சந்தோஷப்படுவாரே என்று சொல்லி தாய் சொல்ல, இல்ல உம்மா நீயே கொண்டு போய் கொடுத்து விடு, இதை நான் பாப்பாக்கு நான் கொடுக்க விரும்ப இல்லைன்றாரு. ஏன்டா இப்படி செல்றாய், ஏன் அப்படி நடந்து கொள்கிறாய், கொண்டு போய் கொடு என்று சொல்லி வற்புறுத்தின சந்தர்ப்பத்தில் அந்த மகன் ஒரு கருத்து சொன்னான். உம்மா, இந்த நேரம் வரைக்கும் என்னுடைய வாப்பாவுடைய கை மேலே இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. இவ்வளவு நாளும் எனக்கு வாப்பா செலவழித்தார். வாப்பட கை மேலே இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் விரும்ப இல்லை என் வாப்பட கையை கீழே வைக்கிறதுக்கு. இது வேல்யூஸ். இது வேல்யூஸ். என் வாப்பட கை கிரேட் 1 இருந்து நான் யூனிவர்சிட்டியை முடித்து வரும் வரைக்கும் வாப்பட கை மேலே தான் இருந்துச்சு. அது மேலே இருக்கட்டும். என் கைக்கு முன்னால வாப்பட கை கீழே போயிடக்கூடாது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த வேல்யூஸை படிங்க. முதலாவது குர்ஆன் வேல்யூஸை சொல்லி தந்திருக்குது. ரைட்ஸை விட கூடுதலாக வேல்யூவை பத்தி பேசியிருக்குது. இன்றைக்கு எங்க எல்லாருக்கும் ரைட்ஸ் தெரியும், ஆனா வேல்யூஸ் தெரியாது. மனைவிக்கு என்ன செய்யணும் அது தெரியா. என் மனைவி யாரு, என் மனைவி யாரு, எப்படிப்பட்ட ஒரு பெண், அல்லாஹ் எப்படி எனக்கு தந்தான், நான் என்ன செய்யணும், என் கணவன், என் பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்கட புள்ளை எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய இல்லை. இன்னைக்கு வேல்யூஸ் இல்லாமல் போனத்தினால நடந்த விளைவு என்ன தெரியுமா? வேல்யூஸ் இல்லாம போனத்தினால நடந்த விளைவு என்ன தெரியுமா? பிள்ளைகளிடத்தில் எல்லாம் தெரியும், டிகிரி ஹோல்டர்ஸ் ஆகிட்டாங்க. அதே அளவுக்கு முதியோர் இல்லங்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் கூடிக்கொண்டே போகுது. எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, கால் அடிச்சு, எங்கட வாப்பாவை டிராப் பண்றதுக்கு எங்கே இடம் ஒன்று இல்லையா? எவ்வளோ பே பண்ணாலும் பே பண்ண நாங்க தயார். வாப்பா உம்மா எங்களுக்கு முதலிங்காக மாறிவிட்டாங்க. எங்கட கரியருக்கு அவங்க கஷ்டமாக இருக்குது. எங்கட உம்மா வாப்பா எங்கேயாவது டிராப் பண்றதுக்கு ஸ்ரீலங்கா இடம் இருக்காண்டு முஸ்லீம்கள் கேட்கிற அளவுக்கு முஸ்லீம்கள் வந்துட்டாங்க. இப்ப கேட்கிறவங்க யாரும் ஆர்டினரி பீப்பிள் அல்ல, ஸ்கூல்ல படிச்சாதவங்க அல்ல, யூனிவர்சிட்டிக்கு போகாதவங்க அல்ல, ஹை ப்ரொஃபைல் உள்ளவங்க. நீங்க 7 மண்டா போங்க பார்ப்போம். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு, பௌத்தர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் இருக்கு, அங்க போய் விசாரிங்க பார்ப்போம். நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு சொல்லி, உங்களோட பிள்ளைகள் எங்கன்னு சொல்லி, அங்க இருக்கிற பெற்றோர்கள் சொல்ற கதை என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க
கல்வியை படிச்சு கொடுத்தோம், அறிவை சொல்லிக் கொடுத்தோம், ஆனா வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்காத்தினால் வந்த விளைவுகள் இது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்க படித்திருக்கிறோம், பேப்பர்ல படித்தோம், எல்லாத்திலும் படித்தோம். என்ன படித்தோம்? பேஷன, நோயாளியாக போன ஒரு பேஷன டாக்டர் துஷ்பிரயோகம் செய்துவிட்டு 4வது மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டார். இது படிக்காதவர்களா? இது படிக்காதவர்களா? இந்த நாட்டில் நீதி அரசர்கள் லஞ்சம் வாங்கிட்டு ரிமாண்ட் இருக்கிறாங்க. நீதி அரசர், நீதி சொல்லக்கூடியவனே லஞ்சம் வாங்குற அளவுக்கு எங்களுடைய கல்வி இருக்குமெண்டா இந்த கல்வியினுடைய விளைவுகள் என்ன சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே வாழ்க்கையில குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ரைட்ஸ் அல்ல வேல்யூஸ் சொல்லிக் கொடுங்க. வேல்யூஸ், குர்ஆன் வேல்யூஸ் சொல்லி தருகிறது. கடன் கொடுத்தீங்களா? கடன் கொடுக்கணுமா? ஒருத்தருக்கு கடனுக்கு முந்தி என்ன செய்யணும்? டாக்குமெண்ட் பண்ணுங்க, விட்னஸ் எழுதுங்க, மோர்கேஜ் ஒன்று கொண்டு வாங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஆனா சொல்லிவிட்டு நீங்க கடனை வசூலிக்க போகக்குள்ள நீங்க ரைட்ஸோட போகவான வேல்யூஸோட போங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்க வேல்யூஸோட போங்க, ரைட்ஸ் அல்ல உங்களுக்கு முக்கியம். இடத்துல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவருடைய ப்ராப்பர்ட்டியை மோர்கேஜ் பண்ண ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு அந்த பணத்தை உங்களோட எடுத்துக்கொண்டு மிச்சமுள்ள தவற்றை கொடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனாலும் வேல்யூஸ் அல்லாஹ் சொல்லித்தாரான். அவன் கஷ்டத்தில் இருக்கிறான் என்றிருந்தா இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு. நீங்க கொடுத்த கடனை, அவன் கஷ்டத்தில் இருக்கிறான், அதை சதக்காவாக மாற்றி விட்டு அதை விட நல்ல. அல்லாஹ் வேல்யூஸ் சொல்லித்தாரான். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க. அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க. கொலை செஞ்சதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் ஷஹீதானதுக்கு பிறகு ஹம்ஸா ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டாங்க. ஏண்டா சாட்சா முக்கியமான ஒரு மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொன்னாங்க, இந்த ஹம்ஸாவுடைய உயிருக்கு பகரமாக 70 பேருடைய உயிரை நாங்க வாங்குவோம் என்று சொல்லி. அப்ப அல்லாஹ் சொன்னான், இல்ல இல்ல, அது செய்யலாது. ஒரு உயிருக்கு ஒரு உயிர் தான். அல்லாஹ் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கிறான். சொல்லிவிட்டு சொன்னான் நபியை பார்த்து, நீங்க பொறுமை செஞ்சா அது அதை விட நல்லதாக இருக்கும். அதை விட நல்லதாக இருக்கும். எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சா அந்த அநியாயத்துக்கு பகரமாக எனக்கு அநியாயம் செய்யலாம், ஏனும் எனக்கு கொண்டு செய்யலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அவர் எவ்வளவு செஞ்சாரோ அவ்வளவு தான் நீங்க செய்யணும், அதை விட கூட செய்யலாது, அதை விட கூட செய்யலாது சொல்லிவிட்டு சொல்றான், இதை விட ரைட்ஸ். ஆனா உங்களோட வேல்யூஸ் என்ன தெரியுமா? நீங்க பொறுமை செய்வீங்க என்றால் அது அதை விட மேலானது, அது அதை விட நல்லது, அது அதை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். நிக்காஹ பத்தி சொல்லக்குள்ள கல்யாணம் முடிச்சுட்டீங்க, மஹர கொடுத்துட்டீங்க, மஹர கொடுத்து குடும்பமாக வாழ இல்ல, கல்யாணம் செப்பரேட் ஆகி டிவோர்ஸ் ஆகிட்டது. இப்ப அல்லாஹ் வேல்யூஸ் சொல்லித்தாரான். நீங்க கொடுத்த மஹர் ஹாஃப் ஆஃபாக மாறும், அரவாசி அங்க அரவாசி இங்கல சொல்லிவிட்டு சொல்றான், நீங்க கொடுத்த மஹர் அப்படி அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டா அது அதை விட நல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல வேல்யூஸ் பத்தி சொல்றான், பேசித்தாரான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கல்வி எஜுகேஷன் என்றா அது வெறுமனே சவைவலுக்காக வேண்டி படிக்கவானம், சேவை சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யணும் என்ற நோக்கத்தில் படிங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் அருள் புரிவானாக, எல்லா பாக்கியத்தின் சீவாக்குவானாக. ஜும்ஆக்களை கேட்டு ஹுத்பாக்களை கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வாழ்க்கைக்காக வேண்டி படித்து வாழ்க்கையை அழகாக்கி, வாழ்க்கையை மனமாக்கி, வாழ்க்கையை பிறருக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.